ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பெட்டிக்கடை பால்கோவா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பொரிக்கடலை, 3/4 கப் சீனி, 2 ஏலக்காய், 1/2 கப் பால் பவுடர், 1/2 கப் நெய். இப்போ நம்ம பொரிக்கடலையும் சீனியும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடேறையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவையும் சீனியையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் அதில் போட்டுக்கலாம். சூடோடையே நல்லா அமுக்கி விட்டுருங்க. கையில் ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூடோடே இருக்கணும். 1/2 hour அப்படியே விட்ருங்க. இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸை ஒன்று ஒன்றா எடுக்கலாம். இப்போ பால்கோவா ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வெறும் சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, பிளேட்டில் ஊற்ற முசில் நல்லா சூடோடு இருக்க முசில் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும் போசில் பீஸ் கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.